अब बहुत बेटे चुपचाप क्या घंटे का इंसाफ देश कैसे होगा साफ इनकी नियत में है दाग सिर्फ करते रहेंगे बात अलग शक्ल वही जात वोट मिलने पर ये खास फिर गायब पूरे साल हाँ मेरा भाई ये तो नोटों की सरकार है ना नोट से बनाते अपने बेटों को ये स्टार है ना कितने बेकार क्यों ये आपस में झंकार है ना बाकी पूरा देश डूबे इनकी नैया पार है ना अच्छी विद्या चाहिए अच्छा खासा माल देना नल में पानी चाहिए खड़े रेले लाइन में ना जमीन अपनी पर नोट दिखाकर साइन लेना रक्त से गुलाब जिंदाबाद ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோசடி அரசே ஒன்றிய அரசே மோசடி அரசே ஒன்றிய அரசே மோசடி அரசே ரத்து செய் இளைஞர்களின் மாணவர்களின் இனம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து நடத்துகின்ற போராட்டம் தமிழ்நாட்டின் ஜந்தர் மந்தர் வாழன் இல்லத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். போராட்டம் 5 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. 6வது நாளாக நம்ம இதில் கலந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி குழந்தைகளை இறந்த பெற்றோர்கள் பேசினாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி இடத்துல இப்படி எல்லோரும் முன்னாடியும் எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்குறது நினச்சி கூட பார்க்க முடியல. அதுவும் 12th படித்த பெண்கள் ஆண்கள் குழந்தைகளை ரொம்ப கஷ்டமான விஷயம். போராட்டம் ரொம்ப அமைதியான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீரன் இன்னும் சாகவில்லை, அவன் ஈகம் நெஞ்சில் மறையவில்லை. அந்த வீரன் இன்னும் சாகவில்லை. ஜாலியன் வாலாபாக்கு மண்ணெடுத்து அது தேச விடுதலை உணர்வை வளர்த்தெடுத்து ஜாலியன் வாலாபாக்கில் மண்ணெடுத்து அதன் தேச விடுதலை உணர்வை வளர்த்தெடுத்து தூக்கு கயிறிறுக்கி உயிர் துடித்த நேரத்திலும் மண்ணில் விழுதிருந்து புன்னகைத்த வீரர்களே வீரர்களே வீரர்களே. ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். வீடியோல பேசுன மாதிரியே மதிய வரைக்குமே போராட்டத்தோட இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஓப்பன் மைக் இருந்தால யார் வேணாலும் மேடையில பேசலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுத்திருந்தாங்க. எல்லா இடங்கள்லயும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்க வந்தோம்னாவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல். போராட்டம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஃபீல்டில் தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே உட்காரும் போது தான் ஒரு போராட்டம், ஒரு அமைதியான போராட்டம், ஒரு ஆர்கனைஸ்டான போராட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் போயிருக்கோம். ஆனால் அங்கே ஓவர் க்ரௌடு, ஒரு இடமும் ஒன்று நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. இது இங்கே பார்க்கும்போது இது ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருந்தது. நமக்கே இது ஒரு புதுசான அனுபவமாக இருக்குன்னா ஜென்சிக்கெல்லாம் இது எப்படி இருக்கும்? அவங்க மொபைல்லையே இன்ஸ்டாலேயே வாழ்ந்து ட்விட்டர்லேயே வாழ்க்கை நடத்தி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் அந்த தர்மேந்திர பிரதான் ஒரு பதவி விலகணும், நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டெல்லியில் 23 நாளைக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்காங்க. 24 நாளைக்கு மேலே டெல்லியில் 24 நாளைக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ 6வது நாள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவே மற்ற காலேஜஸ்லாம் இன்னையிலேருந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. லாயோலா காலேஜில் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் நிறைய காலேஜஸில் போராட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரோட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இது எல்லாரும் கண்டிப்பாக போராடணும்னு நமக்கு அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணது காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான். இது திட்டினதால் ஆரம்பித்தாங்க. இது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் காக்ரோச்சின் திட்டினதால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி எந்த அளவுக்கு ஒரு
மக்களுக்கு மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்காக போராட்டம் ஆரம்பித்து அவங்க எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்கள் வந்து இப்பயும் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதை ஒடுக்குவதற்கு இந்த அரசு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டு விட்டு அதுக்கு ரிலேட்டடாக எதை பற்றியும் பேசாமல், எந்த ஒரு அமைச்சரும் அதை பற்றியும் பேசாமல் இருக்காங்க. எல்லோரும் அழுகிறதுல பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அழுது முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 நாள் ரூம் போட்டு அழுதுட்டு எங்கள் அண்ணனோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது சில பல கோல்மால் வேலைகளை வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இவங்க வந்து இந்நேரத்துக்கு தமிழ்நாடு தான் எப்பயுமே போராட்டத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது நமக்கு தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம வந்து போராட்டத்தில் குதிச்சிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் நமது. அப்படி இருக்கிற ஸ்டேட்டை வந்து கடைசியில் போராட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. டெல்லியில் மாணவர்களை வந்து போட்டு உதைக்கிறானுங்க, புரட்டுறானுங்க, எதோ பண்ணுறானுங்க. அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எடுக்க மாட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் மேனிப்புலேட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, தமிழ்நாட்டில் இத்தனை வருடமாக நம்ம போராடிட்டு வந்த ஒரு இடத்துல ஏன் இப்போ எந்த போராட்டமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளை மாற்றி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இது வந்து இருக்குது. இதை எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா யார் அதை கேட்கணும்? மக்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கேட்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்ன இதுக்கு ரிலேட்டடாக பேசியிருக்காங்க? என்ன வந்து இதுக்கு ரிலேட்டடாக இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது நீங்கள் வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கே எப்போ இதை வந்து யாராவது ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்களா? இந்த ட்வீட் வந்து யார் வேணாலும் போடலாம், எல்லா அட்மினும் ட்வீட் போடுற மாதிரி தான். நான் போடல, என் அட்மின் தான் போட்டான்னு சொல்லி தப்பு நடந்தால் தப்பிச்சு ஓடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அட்மின் போடுற ட்வீட்டை வச்சுக்கிட்டு இது வந்து அவரே அஃபிஷியலாக பேசினார் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற வேலைன்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் இன்னும் தமிழ்நாட்டோட சிஎம்ஓ இல்லை அஃபிஷியல் மீடியாஸ் எதுலேயுமே இந்த மாதிரியான நியூஸுக்கு தமிழ்நாடு முதல்வர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே வராமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்வீட் பண்ணுறாங்க, ட்வீட் வந்து சும்மா பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து கலட்டுறோம் கிழிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு ட்வீட், அவ்வளோதான். அதை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது நான் பண்ணலைங்க, அது அட்மின் பண்ணது தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை நம்பி எப்படி அவரோட அஃபிஷியல் வாய்ஸாக இதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. மெரினாவில் எங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்களோன்னு பயந்து மெரினாவை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. மெரினா சைடு இப்போ யாருமே போக முடியாது. இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து தடுப்பதற்கு யார் என்ன எப்படி நினைத்தாலும் வந்து நடக்காது. இது வந்து தொடர்ந்து மாணவர்கள் இதை கையில் எடுத்து கொண்டு போயிட்டே தான் இருக்க போகிறாங்க. நம்மளும் நம்மளோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். நீங்களும் உங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுங்க. இங்கே வந்து நீங்கள் இங்கே வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு இடத்துல 100 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நினச்சிருந்தா படத்துக்கு போயிருக்கலாம், எல்லாருமே நினச்சிருந்தா வெளியே ஊர் சுத்த போயிருக்கலாம், மாலுக்கு போயிருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கலாம், சைட் சீக்கோட போயிருக்கலாம். பட் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்து போராட்டத்திற்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. நம்மளும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டது ரொம்ப ஒரு நல்ல நம்மளோட பங்களிப்பை நம்ம செலுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு கிளம்புற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் தொடர்ந்து நைட்டு காலையில் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்லாம் கண்டிப்பாக இங்கே வந்து போராட்டத்தில் கலந்துக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் உட்காந்து படம் பார்க்காம மொபைல் நோண்டாமல் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே அது வந்து நல்லதாக இருக்கும். நான் ஏன் நீட்டுக்கு நடக்கிற போராட்டத்தில் நான் ஏன் கலந்துக்கணும்? எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? நீட் என்ன, டாக்டருக்கு என்ன, எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இது வந்து ஒரு உரிமைக்கான போராட்டம். இது வந்து நீட்டை அபாலிஷ் பண்ணோம் அப்படின்றத தாண்டி இது நான் மக்களுக்கு வந்து ஒன்று பிடிக்கல, ஆனால் அதை வந்து நான் கொண்டு வருவேன். அது மூலிமா 20 குழந்தைகள் இறந்துருக்காங்க. பட் இருந்தாலும் நான் அதை கொண்டு வருவேன். அதுக்கு ரிலேட்டடாக என்ன தப்பு நடந்தாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து போராட்டத்தில் கலந்துக்கோங்க. நான் என்னோட பங்கை வந்து நான் செலுத்திட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு போராட்டத்தில் கலந்துக்கோங்க. அவ்வளோதான்.